ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சனி ஞாயிறு என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா சனிக்கிழமையோட அந்த நாடகம் எல்லாம் முடிஞ்சது இல்லையா? கார்த்திகை தீபம் இதெல்லாம் போடுவாங்களா என்னன்னு தெரியல. கார்த்திகை தீபம் வேற வந்து சண்டே ஸ்பெஷல் வேற போட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக போட்டு இந்த நாடகத்தை ஒரு கிளி கிழிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நம்ம சீக்கிரம் 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்குது கைஸ். ஓகேவா? கார்த்திகை தீபம் சீரியல் சண்டே ஸ்பெஷல் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க கை தூக்குங்க. இந்த ஸ்கூல்ல வந்து யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்க கை தூக்குங்க அப்படின்ற மாதிரி நீங்க கை தூக்கணும் என்னால் பார்க்க முடியாது. கமெண்ட்ல சொல்லுங்க யார் யார் பார்த்தீங்கன்னு. சரியா? சண்டே ஸ்பெஷல் என்ன நடந்திருக்குன்னு நான் சும்மா ஒரு ஒரு மேம்போக்கா ஒன்று சொல்லட்டுமா? ஏன்னா நான் பார்க்கல, நான் நடந்தது வரைக்கும் சொல்றேன். ப்ரிவியூ இதெல்லாம் வந்துச்சு, அதை வச்சு நான் ஒரு கணிப்பா சொல்றேன். கண்டிப்பா வந்து கார்த்தியை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? பாக்யராஜ் பொண்டாட்டி இருக்காங்களா, அவங்க நாடகத்தில் இருக்கிறாங்களே, பேர் வந்து பூர்ணிமாவா? அவங்க வந்து சாமுண்டீஸ்வரி ஃப்ரெண்டா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம கார்த்தியை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கிட்டு நம்ம அதான் உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ரேவதியை வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க, துப்பாக்கியை வச்சு மிரட்டி. நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா நான் என் உசுரை வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை வச்சு மிரட்டி துப்பாக்கி முனையில இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்படித்தான் எனக்கு தோணுது கேஸ். ஓகேவா? என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. உண்மையிலே இந்த நாடகம் அப்படிதான் இருக்குது. ரொம்ப போரிங்கு. அறுவையிலே அறுவை, அறுவையிலே அறுவை. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகோட அம்மாவா கடத்திட்டாங்களாமா. சரியா? அபிராமிய கடத்திட்டாங்களாமா. அந்த கடத்தினதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா, யார் காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அந்த சாமுண்டியா சடையப்பனா? சடையாண்டியா? அவனாத்தான் இருக்கும். வேற யாரா இருக்க போகுது? சரியா? இல்லாட்டா இந்த அன்னிகாரியா இருக்கும். மகேஷோட அன்னிகா இருக்கல சோடி, அவளோட வேலையா இருக்குமா என்ன தெரியல. மொத்தத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமை இதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் கேஸ். புரியுதுங்களா? புது குழப்பம். அதாவது கல்யாணத்துல குழப்பம் வரல, ஆனா குழப்பமே கல்யாணமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஜனங்கள்லாம் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னே தெரியல. சோத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்களா இல்ல நாடகத்துல அந்த ஐயரெல்லாம் பாவம் எத்தனை தடவை சொன்ன மந்திரத்தையே சொல்லுவாருன்னே தெரியல. மாங்கல்யம் தந்துனா நேனா மமதீவன தேதுனா, மாங்கல்யம் தந்துனா நேனா மமதீவன கேதுனா. எத்தனை தடவை அந்த ஐயரை மந்திரம் சொல்லிட்டு இருப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் 2 மாசம் அதே இடத்துலயே உட்காந்துருப்பாராட்டு இருக்குது ஐயர். கேவலம் பிடிச்ச நாடகம். இதெல்லாம் எப்படி நம்பர் 1 ரேட்டிங்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாம் இந்த கார்த்திக் ரேவதி ஜோடிக்காக பாப்பீங்களாட்டு இருக்குது. உண்மையிலேயே லாஜிக்கா நாடகம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த நாடகம் சத்தியமா பிடிக்காது. அடிச்சு சொல்லுவேன், சத்தியமா பிடிக்காது. சரிங்களா? இந்த என்ன சொல்றது, இந்த கியூட்னஸ் எதிர்பார்க்கறது, அப்புறம் வந்து கார்த்திகோட ஃபேன்ஸு, ரேவதி வந்து அழகா இருக்காங்க, அதனால 2 பேரோட பேர் வந்து நல்லா இருக்கு இப்படின்னு பாக்குற ஆளுகளும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. அழகு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. கதையில லாஜிக் இருக்குதா, அதான் நம்மளுக்கு. சரியா? அப்படி பார்த்தா இந்த கதையில ஒரு லாஜிக்கும் கிடையாது. அப்புறம் இப்போ ஒரு ப்ரிவியூ வந்துச்சு, கல்யாணம் இன்னைக்கு தான் நடக்குதாட்டு இருக்குது கேஸ். இன்னைக்கு தான் தாலி கட்டுற மாதிரி ப்ரிவியூ போட்டிருந்தாங்க. ஒருவேளை நீ அதுவும் உண்மையா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை வச்சு ஒரு மேட்ரு வந்துச்சு. அந்த குழந்தை வந்து அம்மான்ட்டு வருது, ரேவதியை பார்த்து அம்மான்ட்டு வருது. ஆனா எனக்கு ஒரு டவுட் கேஸ், அவ வந்து தீபான்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிடுறா. ஒருவேளை நம்ம கார்த்திகை தீபத்தில் தீபான்னு ஒருத்தி இருந்தாங்க இல்லையா, பாடகி தீபா, அவளோட குழந்தையா இருக்கா அப்படின்னு. ஏன்னா நாடகம் தானே, உங்களுக்கு கதையை எங்கிட்டு வேணாலும் திருப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன். அவ வந்து 2 பேரும் புருஷ பொண்டாட்டியா வாழ கூட கிடையாது. சரியா? கடைசி வரைக்கும் அவன் கழுத்துல தாலி கட்டவும் இல்லை. சரியா? ஆட்டோல வச்சு சுத்துன்னு தீபாவை சுத்துன்னு சுத்த வச்சு, சரி அதுக்கு வேற ஒரு நர்ஸை வேற ஒருத்திய போட்டு விட்டுருந்தாங்க. இங்க கொண்டு வந்து மறைச்சு வைப்பாளாமா, அங்க கொண்டு வந்து மறைச்சு வைப்பாளாமா. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் செத்தே போயிட்டா. ஆனா அவ எப்படி மாசமாயி குழந்தை வைத்தான்னு தெரியல. இல்ல ரேவதியும் தீபாவும் ஃப்ரெண்டானு தெரியல. நீ இங்கிட்டு ஒரு கதையை வந்து உள்ள நுழைக்கிறாங்க. ஒருவேளை நீ ரேவதி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? சண்டே எபிசோட்ல ஸ்பெஷல் வந்து சொல்லியிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் நான் பார்க்கல கைஸ். இப்ப ப்ரிவியூ பார்த்த பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சு கைஸ். ஷபா அப்படின்ற மாதிரி இருக்குதா? அப்படித்தான் இருக்குது எனக்கும். ஒரு வழியா நம்ம கார்த்தி வந்து அந்த பொம்மை கழுத்துல வந்து தாலியை கட்டிட்டாரு. உண்மையிலேயே ரேவதி வந்து பொம்மை தான் கைஸ். நான் பொம்மைன்னு தான் பேர் வச்சிருக்கேன். நீங்க வேணா என்னை கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்திக்கோங்க, ஐ டோன்ட் கேர். அது நடிப்பே இல்லை கைஸ். அந்த மூஞ்சில ஒரு நடிப்பும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அது அந்த பக்கத்துல அந்த பச்சை கலர் சுடிதார் போட்டுருந்துச்சு பாருங்க, அந்த பொண்ணு நல்லா பாடுறா. அந்த பொண்ணை கூட ஹீரோயினா போட்டு நல்லா இடையில ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சு இவ கூட அந்த குழந்தைக்கு ஏதோ அம்மாவாட்ட இது பண்ணி
அந்த பொண்ணு தாலி கட்டுற மாதிரி வச்சிருந்தா கூட தீபா வந்து ஒரு பாடகி, இந்த பொண்ணு ஒரு பாடகி. கதையில வந்து ஏதாவது ஒரு மிங்கிலாவது இருக்கும். ஒரு செயற்கையாவது இருக்கும். பரவாயில்ல பாடகிக்கு பாடகி. ஏன்னா கார்த்திகை தீபம்னாலே கீழ வந்து அந்த ஒரு புல்லாங்குழலோட மியூசிக் தான் அந்த இதுதான் வச்சிருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆமா. அந்த பாட்டு பாடுறதுக்கு தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தத்துல இவன் ரேவதி கழுத்துல தாலிய கட்டுறாங்கன்னே தெரியல. அந்த பொண்ண ஹீரோயினா போட்டுருக்கலாம். ஏன்னா மத்த எல்லார் மூஞ்சியும் செத்து போச்சு. தாலி கட்ட போம்போது எல்லார் மூஞ்சியும் செத்து போச்சு. அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் சிரிச்சுட்டு இருக்குது. சரி அவ அவ ரோஹிணிக்கு புடிக்கல. அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா பாருங்க. அவளுக்கு புடிக்கல. சாமுண்டி சரி வாழ்த்துறாங்க. எல்லாரும் அப்படியே அட்சதைய போடுறாங்க. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு கைஸ். சரியா? இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்குது. அப்படியே தாலி கட்ட போம்போது 1000 வால்ஸ் பல்பு மாரி அப்படியே எரியிறாங்க. எண்ணெய் சட்டிக்குள்ள போட்ட கடுகு மாரி வெடிக்கிறாங்க ரேவதி. அப்படியே டெரர் பீஸ்ல உட்காந்துருக்காங்க. பார்க்கலாம் இனி இவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ரேவதி கொஞ்ச நாளா கார்த்திகிட்ட விருப்பம் மட்டும் தான் காமிப்பாங்க கைஸ். அதுக்கப்புறம் கார்த்திகை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வர அவர் தீபா மேல வச்சிருந்த லவ் எல்லாமே தெரிய வர ரேவதியோட மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கைஸ். பாய்.